பிறவியிலேயே ஊனமுற்றவர்களாக குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஆபத்தையும், கருவிலேயே குழந்தைகள் மரணிக்கக்கூடிய ஆபத்தையும் இந்த யுத்தம் உருவாக்கி இருக்கிறது என்கிற ஒரு மிக கொடுமையான செய்தி இன்றைக்கு நாசர் மருத்துவமனையினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரை பொறுத்தவரையில ஈரானை எப்படியாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மக்கள் செல்வாக்கு 30% கீழே இறங்கி இருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஆதரவான மொத்தம் 3 கப்பல்களை ஒரே நாளில் தட்டி தூக்கி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த MSC பிரான்சிஸ்கா என்கிற கப்பல் மிக முக்கியமானது. இது இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு பாரிய கொள்கலன் கப்பலாக இருக்கிறது. வளமையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராணுவ அணிவகுப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்கல்ல, ஒரு ராணுவத்தை அணிவகுப்பாக நடத்தி ஆயுதங்கள் அப்படி காட்சிக்கு வச்சு ராணுவங்களை அந்த மாதிரி தான் நடக்கு. நேத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அசால்ட்டா ஏத்திக்கிட்டு வா, இதுதான் பாலிஸ்டிக் மிசைல், இதுதான் அந்த மிசைல், இதுதான் இந்த மிசைல், எல்லாரும் வந்து பொதுமக்கள்லாம் பார்த்துக்கன்னு சொல்லி கலாச்சி விடுற மாதிரி டொனால்ட் ட்ரம்பை சர்வ சாதாரணமாக இந்த காட்சிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளுக்கு மத்தியில தான் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தங்கள் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 194வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனம் மீது 2 ஆண்டுகள் நடத்தப்பட்ட யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டாலும் அங்கு ஏற்படுத்தப்பட்ட விளைவுகள் பல நெடுங்காலங்களுக்கு தொடரக்கூடிய ஒரு மாபெரும் ஆபத்து உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த நிமிடம்